அன்பார்ந்தவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். மனதோடு ஒரு உரையாடல். மனம்தான் அனைத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த மனதோடு ஒரு உரையாடலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மனதிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு செயல்களும் சட்ட திட்டங்களும் தான் மனிதனுக்கு வழிபடுத்துவதாக காணப்படுகிறது. எனவே மனதோடு ஒரு உரையாடல் செய்து கொள்ளுங்கள். அதன் வழியாக வாழ்விலே வெற்றி பாதைகளை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் என்ற உணர்வை இன்றைய வார்த்தை வழியாக இறைவன் தெளிவுபடுத்த விரும்புகிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து மனதோடு ஒரு உரையாடலை ஏற்படுத்துவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆசீர்வாதம் கடந்து வர உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணைந்திருப்பவர்களே, மனதை சுத்தம் செய்ய மனதோடு ஒரு உரையாடல் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதன் ஆழமான கருத்துக்களை தான் இன்றைய வார்த்தை வழிபாடு தெளிவுபடுத்துகிறது. மனிதர்களின் மனம் ஒரு மோசமான மயான பூமி என்று சொல்லலாம். அது ஓர் எண்ண குவியல் மட்டுமல்ல, கழிவுகளின் சங்கமும் கூட. மனித மனம்தான் மாளிகையின் மைய மண்டபம் என்று சொல்லுவார்கள். அம்மண்டபத்தில் தான் நன்மையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. நன்மையை சீர்தூக்கி பார்த்து தீமைகளை அகற்றுவதே ஒரு முழுமையான ஞான தேடல் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மனதிலிருந்து ஒவ்வொரு செயல்களை மாற்றிக்கொள்ள மனதோடு ஒரு உரையாடல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவை நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ இரண்டே வரிகளில் யாராவது சொல்லிவிட முடியுமா என்று ஒரு கருத்தரை கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்பொழுது அனைவரும் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக முடியாது. அப்படி என்றால் திருவுள்ளத்தை பற்றி இரண்டே வரிகளில் உங்களால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது ஒருவர் அழகாக கூறுகிறார், நிச்சயமாக முடியும். அது எவ்வாறு என்றால், கடவுளை உன் முழு இதயத்தோடு அன்பு செய், உன்னை போல உன் அயலானையும் அன்பு செய். இந்த அன்பு என்ற இந்த இரண்டே வரிகளில் முழுமையாக இந்த கட்டளைகள் அனைத்தும் அடங்கி விடுகிறது என்று சொல்லித்தரப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். கடவுளுடைய கட்டளைகளை கூட்டாமல் குறைக்காமல் நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்களும் பிரியமானவர்களுமாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய கட்டளைகள், குறிப்பாக அந்த 10 கட்டளைகளை நமது வாழ்விலை தெளிவாக கடைபிடித்தால் அதை விட ஒரு சிறந்த சட்டம் இந்த மண்ணுலகில் கிடையாது என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எப்படி என்றால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் மனிதருக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவை சீர்தூக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் கடவுள் விரும்பும் தூய்மை. அதை விட்டுவிட்டு இன்றைய நற்செய்தியிலே இந்த பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், கையை கழுவு, கால கழுவனியா, கிண்ணத்தை கழுவனியா, தட்ட கழுவனியா, இதுலதான் அனைத்து சட்டங்களும் அடங்கி இருக்கிறது, இதுதான் முக்கியம். ஒரு வைராக்கியத்தோடு இவர்கள் ஒரு போராட்டம் மாதிரி தானே செய்யறாங்க. ஆனா கடவுள் இதை விரும்ப கிடையாது. கடவுள் விரும்புவது புற தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அகை தூய்மையை கோட்டை விட்டீங்களா முட்டா பயல்களை தெளிவுபடுத்துறாரு. அங்கு அது எப்படி என்றால், கொசு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கின பயல்களா நீங்க இருக்கிறீங்கன்னா அவர் தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் அழகா அவர் சொல்லுகிறார் இல்லையா, பரிசேயர்கள் வெளிவேடத்தை கண்டித்து அகத்தூய்மையை வெளிப்படுத்துகிறார். இது தெரியுதுங்களா? இன்னைக்கு நாம எல்லாம் புற தோற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வெளியில நல்லா இருந்தா போதுன்னு பாக்குறோம். அகத்தூய்மை தாங்க முக்கியம். அதனால்தான் மனதோடு ஒரு உரையாடல் செய்யுங்க. மனதோடு இணைந்து ஒரு மனிதன் பேச ஆரம்பித்து விட்டான் என்றால், மனதில் அகத்தூய்மையை கொண்டு வந்து விட்டான் என்றால், அவனை விட சிறந்தவன் இந்த மண்ணுலகில் இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, வெளியிலிருந்து உள்ளே செல்வது மனிதனை மாசுபடுத்துவதில்லை, மாறாக மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வருபவை, அதாவது கொலை, களவு, பரத்தமை, காமரி, எத்தனையோ தீய செயல்கள், இதுதான் மனிதனை தீட்டிப்படுத்துது. இந்த தீட்டிலிருந்து வெளியே வரனா 10 கட்டளை முக்கியம். அதை கடைபிடியும் தெளிவுபடுத்துகிறார் கடவுள். அதனாலதான் தாய்மானவர் சொல்லுவார், நெஞ்சத்தை கோவிலாக்கி, நினைவை மலராக்கி, அன்பை மஞ்சன நீராக்கி கடவுளை வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார். அது எப்படி என்றால், நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வருவாயா என் பராபரணை என்று கடவுளை வழிபடுவது போல இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நமது தேடல் எதில் இருக்கிற? கடவுளில் நிலைத்து இருக்கிறோமா? உள்ளத்தை தூய்மையை வைத்தா போதுங்க, அதுதான் எல்லாத்துக்கும் சிறந்தது.
ஒரு அழகாக ஒரு புனைக்கதை சொல்லுவார்கள். 2 பசங்க இருந்தாங்க. அம்மா அடிச்சு வரட்டி கோயிலுக்கு போன அனுப்பிச்சு விடுறாங்க. போறவல்ல ஒருத்தன் கோயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிடுறான். இன்னொருத்தன் கோயிலுக்கு போறான். ஆனா கடைசியில ஒரு விபத்துல 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆனா சினிமாவுக்கு போனவன் சொர்க்கத்திலையும் கோயிலுக்கு போனவன் நரகத்துல இருக்கான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சாதாங்க. அப்பதான் சொன்னாங்களாம், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை விட நம் உள்ளம் எங்கே இருக்கிறது என்பது தான் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. நீ எங்கே, என் நினைவுகள் அங்கே என்று சொல்லுவது போல, ஒருவன் சினிமாக்கு சென்றாலும் அவன் உள்ளம் கோவிலையும் இறைவனை நோக்கி இருக்கிறது. ஒருவன் கோவிலுக்கு சென்றாலும் அவனது சிந்தனை செயல் வேறு இடத்துல இருக்கிறது. இதை மாற்றுங்கள். இதில் தான் அன்பும் அகத்தூய்மையும் தான் நமக்கு வாழ்வு தருகிறது என்று தெளிவுபடுத்துகிறார். மார்க் 7:6 சொல்லுவது போல, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று எசையா சொல்லுவது போல, இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம் சிந்திப்போம். பொருட்களில் தூய்மையானவை என்றோ அசுத்தமானவை என்றோ எதுவும் இல்லை. மனிதர்கள் மட்டுமே தூய்மையற்றவர்களாக இருக்க முடியும். மனிதர்களை தீட்டுப்படுத்துவது அவர்களது செயல்களே. அந்த செயல்கள் இதயத்திலிருந்து புறப்படுகின்றன. வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் கிளம்புறது அந்த இதயத்துல தான். அதை சமரசம் பண்ணுங்க. அங்க உட்கார்ந்து உரையாடல் பண்ணுங்க. இதயத்தோடு உரையாடல் செய்து நன்மைகளை வித்திடுங்கள். நிச்சயமாக நல்லவைகளை அறுவடை செய்ய முடியும். ஆறுதலும் நமது வாழ்விலை கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே. இதைத்தான் 2ஆம் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. அனாதைகளையும் ஏழை குழந்தைகளையும் அன்பு செய்து உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்த அவர்களை நாடுங்கள். அதன் வழியாக இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்று தெளிவு காட்டுகிறார் அன்பார்ந்தவர்களே. மனிதனை மாற்றி மனிதத்தை உயர்த்த உன்னத கடவுள் சட்டம் தந்தார். மனிதர் நாமோ மனிதம் மறந்து மரபை பற்றினோம், வாழ்வை இழந்து போனோம். எப்பதாங்க நம்ம வாழ்வை இழந்து போயிட்டோம். அதை அறிந்து கொண்டு சட்டங்களும் அனைத்தும் மனிதனுக்கு கட்டுப்பட்டவை தான். அந்த சட்டங்கள் அகத்தூய்மையை கொடுப்பவையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனோடு பயணம் செய்வோம். இறையாசிர் என்றும் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் அகத்தூய்மையின் வழியாக நாங்கள் செயல்வாக்கம் கொடுக்கின்ற பொழுதுதான் வாழ்வில் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உமது வார்த்தை உணர்த்துவது போல உமது கட்டளைகளை கடைபிடித்து எங்கள் மனதோடு உரையாடல் செய்து அகத்தூய்மையோடு வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.